Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. காலையில இருந்து மதியம் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து மஞ்சள் பால் தான் போட்டுட்டு இருக்கேன். அந்த பெப்பர்லாம் போட்டு செய்வாங்களே அந்த பால். தண்ணியை கொதிக்க வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். நல்லா கொதித்து பச்சை வாசலாம் போனோன்னே பால் ஊற்றிருக்கேன். இதையும் இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இனிப்புக்காக அந்த அச்சு வெல்லம் ஊற்றுறேன். சர்க்கரையும் போட்டுக்கலாம். சரி, அச்சு வெல்லம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போல் பெப்பர் பொடி. சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பால் பசங்களுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த பாலில் அவ்வளோ எதிர்ப்பு சக்தி இருக்குது பசங்களுக்கு. அது இல்லாமல் கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பிடிக்காது, ரொம்பவே நல்லது. பசங்க இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி வீட்டிலேருந்து அட்டன் பண்ண போகிறாங்க ஈவினிங்கு. சரி, அதுக்காக பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சாச்சு. ஒரு 6:30க்கெலாம் எழுந்திரிச்சு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சிவானிக்கு பார்த்திங்கன்னா 7:45 கிளாஸ் தொடங்கிடும். இப்போ அவளுக்கு பால் கொடுத்துட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து நைட்டே பார்த்திங்கன்னா இந்த இட்லி அரிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, தோரம்பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் வந்து ஒரு கப்பு இட்லி அரிசி போட்டேன். ஒரு கையளவுக்கு அந்த பருப்பெல்லாம் போட்டிருக்கேன். அந்த 3 பருப்பும் ஒரு கை போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. நமக்கு பிடிச்ச பருப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். சரி, காலையிலே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோட ஸ்டார்ட் ஆகுது. அதே தண்ணி ஊற்றி நான் அரைச்சிக்கிறேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சேன். சரி, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்காக காஞ்ச மிளகாய், ஒரு 1.5 ஸ்பூன் போல் சோம்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சா டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் இந்த அடை தோசைக்கெலாம். இப்போ நான் ஒரு 2 பேட்சாக போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ எல்லாத்தையுமே கலந்துட்டு உப்பு போட்டுக்க போகிறேன். உப்பு, அப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம் அதெல்லாம் போட போகிறேன். நீங்கள் கொத்தமல்லி அப்புறம் முருங்கைக்கீரைலாம் போட்டு செய்யலாம். சரி, எனக்கு முருங்கைக்கீரை எப்போதும் கிடைக்காது, நான் அதெல்லாம் போடலை இன்றைக்கி. அப்புறம் இந்த கோஸ்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம், முட்டைக்கோஸ், அதுவும் கூட நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உப்பு மட்டும் போட்டிருக்கேன். அடுத்ததாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், நல்லா பொடியாக கட் பண்ணியிருந்தேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நல்லா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை. நம்ம காலையிலே ப்ரோட்டீனில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பசங்களுக்கும் நல்லா எனர்ஜியாக படிப்பாங்கள்ல, அதனால். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் வந்து தோசைக்கல் வந்து நல்லா காய வச்சுருக்கேன், இரும்பு தோசைக்கல். அதை நான் வந்து ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சிவானிக்கு தான் சுடுறேன், ஏன்னா அவளுக்கு தான் ரொம்ப சீக்கிரம். அவளுக்கு மட்டும் ஒரு 2 போல் ஊற்றிக்குவேன். நல்லெண்ணெய், நெய்யெலாம் ஊற்றி சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் நல்லாயிருக்கும். ஆனால் சிவானி அதெல்லாம் சாப்பிட மாட்டான். நான் ஹனி தான் ஊற்றி கொடுக்க போகிறேன் அவளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பாதி சாப்பிடும் போதே டைம் ஆகிடுச்சு. 7:45 பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஸ்கூலு. சரி, ஓகேன்னு சிவானி பாதியை சாப்பிட்டுட்டு பாதியை வச்சுட்டா. அப்படியே உட்காந்துருக்கா. அவளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு வருத்தமாக இருக்கா. வீட்டிலேருந்து படிக்கணுமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி டல்லாக இருந்தா காலைல. சரி, எதோ சொல்லி சமாதானப்படுத்தி சீக்கிரமாக ஸ்கூல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருந்தோம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா மழை பெஞ்சிச்சு. வெளில செம்ம மழை, இங்கே அவ்வளோ மழை பெஞ்சிச்சு. சரி, சும்மா கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பசங்கள்லாம் அப்புறம் தர்ஷனுக்கும் 9 மணிக்கு கிளாஸ் தொடங்கிடுச்சு. பசங்க வேலையெல்லாம் முடிச்சு விட்டாச்சு. இவனும் சாப்பிட்டுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கான். இப்போது அடுத்த நான் வந்து லஞ்ச் தான் சமைக்க போகிறேன். லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். நான் வந்து இந்த சுரக்காய் கூட்டு தான் செய்ய போகிறேன்.
சுரக்காய் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், தோல்லாம் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த கூட்டு குழம்பு மாதிரி செய்வாங்களே அது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கலருக்காக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும் இந்த குழம்பு. அதுக்கப்புறம் இதுக்கு சைடாக வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த காலிஃப்ளவரும் அந்த சோயா தான் சுக்கா மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவரை நல்லா மஞ்சத்தூள் சுடு தண்ணிலாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சோயாவை நல்லா வெந்நீர் ஊற்றி, கொதிக்கிற வெந்நீரில் ஊற்றி நல்லா ஊற வச்சு நல்லா புளிஞ்சு வச்சுருக்கேன். அந்த வாசம்லாம் இல்லாமல் இருக்கும்ல, அதனால் இப்போ ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கூட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சி. ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் வெந்தும் இருக்கக்கூடாது, வேகாமையும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பதத்துக்கு இருந்தால் தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் தான் கொடுக்க போகிறேன். அடுப்பில் பார்த்திங்கன்னா சின்ன பேன் வச்சுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிக்கிட்டோம். ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் இந்த கூட்டு குழம்பு. இப்போ பார்த்திங்கன்னா கடுகு அந்த ஜீரகம்லாம் பொரிஞ்சோன்னே காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ தாளிப்பை நம்ம ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனா நம்மளோட சூப்பரான சுரக்காய் கூட்டு குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியானது. அடுத்தா சுக்கா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் போல் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் போல் மிளகு போட்டிருக்கேன். அப்புறம் அந்த வாசனை பொருள்லாம் கொஞ்சம் போட்டிருக்கேன், பட்டை, அப்புறம் கிராம்பு, ஒரே ஒரு கல்பாசி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த சைடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த சோயா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாசம் அடிக்கும், அது நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி காலிஃப்ளவரோடு சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வறுத்து ஆற வச்சுட்டேன். மிக்ஸி ஜாரில் இப்போ குறப்பாக அரைச்சிக்கலாம். அடுத்தா கடாயை வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பும் போட்டிருக்கேன் தேவையான அளவு. இதெல்லாம் நம்ம நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த சோயாவும் அந்த அப்புறம் காலிஃப்ளவர் சுக்கா செய்கிறதுக்கு இது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கியாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம், ரசம் சாதம் இந்த மாதிரி கூட்டு குழம்புக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா காரமாக செஞ்சு தொட்டுக்கிறதுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தா கூட நான் தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கேன். ஒரு தக்காளி நல்லா இப்போ வதக்கிட்டேன். நல்லா இப்போ கரைஞ்சி வந்துருச்சு. அடுத்ததாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாமே கொஞ்ச நேரம் போல் வதக்கிக்கலாம். அடுத்தா சோயாவை போட்டுக்கலாம். நல்லா புளிஞ்சு எடுத்துடணும் சோயா, அப்புறம் அந்த காலிஃப்ளவர் எல்லாமே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம தனியாக சோயா செஞ்சோன்னா அது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலிஃப்ளவரோட டேஸ்ட்லாம் அதில் இறங்கி செம்மையாக இருக்கும் சாப்பிடும்போது. நல்லா என் பசங்கள்கிட்ட இது சிக்கன்னு சொல்லி கொடுத்துருவேன், சோயான்னு சொல்லி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுருக்கேன். இப்போ வெந்தோன்னே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்காமல் நல்லா நம்ம அந்த சுக்கா மாதிரி வறுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பொடியும் போட்டுக்கலாம். நான் வந்து குறப்பாக அரைச்சி வச்சுருந்தேன் மிக்ஸி ஜாரில், தண்ணிலாம் ஊற்றாமல். அந்த பொடியும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா சுக்கா மாதிரி வறுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் போல். நல்ல கலர் மாதிரி வந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி சூப்பராக வந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.